ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வர போகிற விசுவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் வந்து இந்த டைமில் வந்து ரேவதியோட விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணால் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணி அதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி நம்முடைய ஜானகிட்ட வந்து உண்மையை சொல்கிறாங்க. ரேவதி அத்தை வந்து இந்த ஊரில் தான் இருக்காங்க. அவங்க வந்து கௌதம் வந்து பிரிய முடியாத வந்து இந்த ஊருக்கு வந்து திரும்ப வந்துட்டாங்க. நான் வேலை பார்த்த ஸ்கூலில் வந்து அவங்கள வந்து சேர்த்தி விட்டு அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வந்து பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானகி பார்த்திங்கன்னா ஐயோ நல்லா அவள் வந்து புருஷனும் வந்து ஒழுங்காக அமையல, பிள்ளை கூடயும் வந்து அவளால் வந்து நிம்மதியாக வந்து வாழ முடியல. அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, அவள் யாருக்கும் வந்து சின்ன துரோகம் கூட வந்து நினச்சிருக்க மாட்டாள், அவள் எனக்காக வந்து உயிரை கூட தருவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஜானகி வந்து இலக்கிய ரேவதி வந்து இந்த ஊரில் தான் இருக்கான்றது கௌதம் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. தெரியுமா தெரியாதுன்னு கேட்டு தெரியும் அத்தா அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற இலக்கியா, எப்படி தெரியும் அப்படின்னு? நான் வந்து ரேவதி அத்தையை வந்து பார்க்க போனப்போ வந்து கௌதமும் என் கூட வந்து வந்தார், அன்றைக்கி வந்து பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கிய வந்து சொல்கிறாங்க. கௌதம்க்கு எல்லாம் உண்மையாக வந்து தெரியுமா, ரேவதியை வந்து அவனுடைய ஒரிஜினல் அம்மா நான் வந்து அவன் வந்து வளர்த்துட்டு இருக்காமான்றது வந்து தெரிஞ்சு போச்சா, அவன் வந்து என் மேலே இதுக்கு மேலே வந்து பாசம் வைக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து புலம்புறாங்க. அதுக்கு வந்து நம்ம இலக்கிய பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் வந்து எதுவுமே வந்து அவங்க வந்து சொல்லலத்த. அவங்களுடைய கடைசி ஆசையை வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. கடைசி ஆசைன்றது வந்து அவங்களுடைய மகனோட மடியில் தான் வந்து தான் உயிர் வந்து போகணுன்றதும், அதுவும் போக நம்மளுடைய கௌதமோடு தான் வந்து கடைசி சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் வந்து பண்ணி அவங்கள வந்து எடுத்து போடணுன்னு வந்து ஆசைப்பட்டாங்க. இதை வந்து என்கிட்ட வந்து சொல்லி என்கிட்ட வந்து சத்தியம் வாங்கிட்டாங்க, இதை நிறைவேற்ற சொல்லி. நானும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கௌதம் தான் வந்து ரேவதியோட மகன்றதை நான் வந்து சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்ல முடியாத நான் வந்து எடுப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜானு வந்து அவர் ரேவதி ஆசைப்படுறது வந்து நியாயம்தான், ஆனால் வந்து இப்படி வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கேட்பேன், நான் எதிர்பார்க்கல, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்மளுடைய ரேவதியை வந்து பார்க்க வந்து கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன ஜானு என் மகன்கிட்ட எல்லாம் வந்து உண்மையை சொல்லிட்டே இல்லை, இலக்கியம் வந்து சொல்ல போனப்போ வந்து எல்லாம் தடுத்துட்டே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு என்னுடைய ஆசையை வந்து நிறைவேற்றி வச்சிரு ஜானகி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம இலக்கிய நம்மளுடைய ஜானு பார்த்திங்கன்னா முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கிய மேலே வந்து கோப்புறாங்க. இதுக்கெல்லாம் வந்து காரணமே நீ தான், நீ எதுக்காக வந்து அந்த ரேவதியை வந்து இந்த ஊரில் வந்து தங்க வச்ச, இப்போ வந்து அவள் வந்து சாக போகிற நிலைமையில் இந்த மாதிரி வந்து கேட்பான்னு எனக்கு என்ன தெரியும். கடைசியில் வந்து சாக போகிற நேரத்தில் தான் வந்து இவங்க தான் கௌதமோட என்ன பெத்த அம்மா அப்படின்ற மாதிரி வந்து கௌதம் கிட்ட வந்து சொன்னால் அவங்க வந்து மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி வந்து கோவப்படுறாங்க. நம்ம ஜானகி வரப்போகிற எபிசோட் இதை நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ்.